எளிய முறையில் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்வது எப்படி? வாங்க பார்ப்போம். தண்ணீர் தொட்டி அனைவரது வீடுகளிலும் இருக்கும் முக்கியமான ஒரு பொருள்தான் தண்ணீர் தொட்டி. நமது அன்றாட தேவைகளுக்கு தேவைப்படும் தண்ணீரை இந்த தொட்டியில் சேமித்து வைத்துதான் பயன்படுத்தி வருகிறோம். அப்படி நாம் வைத்திருக்கும் தண்ணீர் தொட்டியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி இல்லையேல் சுத்தமில்லாத காரணத்தினால் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்பட துவங்கும். அதனால் நமது தண்ணீர் தொட்டியின் அவசியம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாவல் மரம், பூஞ்சை, பாக்டீரியா போன்றவற்றை எதிர்த்து போராடும் தன்மை நாவல் மரத்தின் துண்டுகளுக்கு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதனால் இதனை தண்ணீர் தொட்டியில் போடுவதன் மூலம் தொட்டியில் இருக்கும் தண்ணீர் அசுத்தமாகாமல் பாதுகாக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த நாவல் மரத்தின் துண்டுகளை நாம் தண்ணீர் தொட்டியில் போட்டு வைத்தால் தண்ணீரில் உருவாகும் பாக்டீரியாக்களை அழிக்கும். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வரை இந்த மரத்துண்டு காரணமாக தொட்டியில் பூஞ்சை, பாக்டீரியா உள்ளிட்ட பிரச்சனைகள் இல்லாமல் தண்ணீர் கெட்டு போகாமல் இருக்குமாம். தண்ணீர் தொட்டியில் நாம் இந்த நாவல் துண்டை போடுவதற்கு முன்னர் அதனை நன்கு சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டுமாம். அதேபோல் சுமார் 200 கிராம் எடை கொண்ட நாவல் மரத்தின் துண்டுகளையாவது தொட்டியில் போட வேண்டுமாம். நாவல் இலைகள், நாவல் மரத்தின் துண்டுகளைப் போல அதன் இலைகளிலும் பூஞ்சை மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறது. அதனால் அதன் மரத்துண்டுகளுக்கு மாற்றாக நாவல் மரத்தின் இலைகளை கூட போடலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. எது பெஸ்ட் பார்ப்போம். நாவல் மர துண்டுகள் மற்றும் நாவல் மரத்தின் இலைகள் உள்ளிட்ட இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் நாவல் மர துண்டுகள் தான் வலுவானது. அதனால் இலைகளை பயன்படுத்துவதை விட மரத்துண்டுகளை பயன்படுத்தினால் நீண்ட நாட்கள் தண்ணீர் தொட்டி சுத்தமாக இருக்கும். மற்ற பயன்கள். நாவல் இலைகளில் அதிக அளவு மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது. இதனை நாம் தண்ணீர் தொட்டியில் போட்டு வைப்பதன் மூலம் பல நோய்கள் நம்மை தாக்காமல் தற்காத்து கொள்ள முடியும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். தண்ணீர் தொட்டியை சுத்தமாக வைத்திருக்க இது போன்ற இயற்கை முறைகள் இருந்தாலும் நேரடியாக நாம் அதனை சுத்தம் செய்வது என்பது கட்டாய தேவை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். தண்ணீர் அசுத்தமாகும் பட்சத்தில் பல்வேறு பாதிப்புகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள்.